ஹாய் அண்ட் ஹலோ. கலிஃபோர்னியன் பிஸ்டாஷியோவை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரொம்ப அழகான ஒரு குலாப் ஜாமுன் சீஸ் கேக் ஒன்று பண்ண போகிறோம். அண்ட் இட்ஸ் கோன் பி இன் அ ஜார். ஸோ இந்த ஜாரில் வந்து எப்படி இதை ரொம்ப அட்ராக்டிவாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம். இட்ஸ் ஆல் வித் ஹெல்தி இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறனால இட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் இட்ஸ் அ நோ பேக். ஸோ அதனால் கட்டாயம் யூ கேன் ஜஸ்ட் ட்ரை இட் அவுட் அண்ட் சி. இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நோட் பண்ணிங்கனாக்கா ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் கலிஃபோர்னியன் பிஸ்டாஷியோஸ், சுகர், மில்க் பவுடர், க்ரீம் சீஸ், குலாப் ஜாமுன் அண்ட் ஹெவி க்ரீம். இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சுட்டு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த பிஸ்டாஷியோஸ் கொஞ்சம் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை ரோஸ்ட் பண்ணி நல்லா இதை ஹாட்டாக ஆனதுக்கப்புறம் இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். அதை கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ இந்த பிஸ்டாஷியோ பேஸ்ட் இப்போ இது வந்து நான் வந்து அன்சால்டட் பிஸ்டாஷியோஸ்னு கேட்டு வாங்கியிருக்கேன். அன்சால்டட் கலிஃபோர்னியன் பிஸ்டாஷியோஸும் சால்டட், திஸ் வெரைட்டி இஸ் சால்டட். இது வந்து சால்டட் பிஸ்டாஷியோஸ். டெசர்ட்ஸ் மாதிரி ஐட்டம், தட் ஸ்வீட் டிஷ்ஷஸ்க்கு வந்து நீங்கள் சால்டட் பிஸ்டாஷியோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஊப்பாக இருக்கும். ஸோ இந்த எபிசோடில் ஒரு டிப் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டெசர்ட்ஸ் ரெடி பண்ண போகிறீங்க, ஸ்வீட் டிஷ்ஷஸ் ரெடி பண்ண போகிறீங்க, லெட் இட் பி இந்தியன் ஸ்வீட்ஸாக இருக்கலாம், வெஸ்டர்ன் ஸ்வீட்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு வந்து நீங்கள் சால்டட் பிஸ்டாஷியோஸ் எடுக்காதீங்க. நீங்கள் வந்து அன்சால்டட் பிஸ்டாஷியோஸாக எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கும் அது ஃபார் தட் அந்த க்ரீமி டெக்ஸ்டருக்கு. பட் இஃப் யூ ஆர் மேக்கிங் பிரியாணிஸ், கிரேவிஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் சால்டட் எடுத்துக்கலாம். அண்ட் ஓவரால் சால்ட்டை வந்து நல்லா குறைச்சிக்கோங்க. இந்த பிஸ்டாச்சியோஸை இதில் எடுத்து கிரைண்ட் பண்ண போகிறேன். கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சோண்டு சுகர் அண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க வந்து க்ரீம் சீஸ், பவுடர்ட் சுகர், மில்க் பவுடர், அப்புறம் வந்து ஹெவி க்ரீம், இது மூணையும் போட்டு இதில் பிளெண்ட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு நம்ம க்ரீமும் இதோட ஆட் பண்ண போறோம். கொஞ்சோண்டு விப் க்ரீம் ஆட் பண்றோம். அதுக்கு நான் டைரி விப் க்ரீம் அப்படியே அதை லைட்டாக ஃபோல்டின் பண்ணாலே போதும். ஸோ இது வந்து பிஸ்டாஷியோ பட்டர் அப்படின்ட்டு பண்ணியிருக்கோம் அதை. ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் விப்ட் க்ரீமை ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அது கன்சிஸ்டன்சிக்காக ஸோ இப்போ இதை வந்து முதல்ல கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதில் பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல் கலர் அண்ட் டெக்ஸ்சர் வருது. இருக்குது இப்படியே கூட அதை நம்ம பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிடலாம். அதை நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் இப்படியே உங்களுக்கு நான் ஃபில்அப் பண்ணேன். அப்படி கூட பண்ணலாம். இல்லைனா யூ கேன் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு டம்ளரில் கூட பண்ணலாம். பட் ஆனால் whenever you're filling இந்த சைட்ஸில் ஸ்மிஷ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் வராது. நம்ம ஹீரோ இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னாக்க வந்து கலிஃபோர்னியன் பிஸ்டாஷியோ. ஸோ ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா கலிஃபோர்னியன் பிஸ்டாஷியோஸ் பற்றி நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 49 பிஸ்டாஷியோஸ் இந்த மாதிரி ஒரு பிஸ்டாஷியோஸ் எடுத்து நம்ம அப்படியே நம்ம ஸ்நாக்கிங், கில்ட் ஃப்ரீ ஸ்நாக்கிங் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டு ஓ ஏண்டாப்பா சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து everybody loves that. okay, so அதுக்கான only answer என்னன்னா இந்த கலிஃபோர்னியன் பிஸ்டாஷியோ. இது வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஹேண்ட்ஃபுல் 49 பீசஸ் சொல்கிறோம். இந்த மாதிரி வந்து எடுத்து நம்ம சாப்பிட்டாக்க 160 கேலரி தான் வருது. ஃபாஸ்டிங்கில் இருந்தாலும் சரி, யூ வாண்ட் டு ஸ்கிப் மீல்ஸ் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை, ட்ராவலிங்கில் இருக்கீங்கன்னா நீட்டாக இதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டாக்க போதுங்க. நம்ம எண்ணெயே நம்ம சாப்பிட்டுக்கலாம். மற்ற நட்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக இல்லை ஊற வச்சு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுல, தொலியை எடுத்துட்டு சாப்பிடணும், இல்லை ஹார்ட் ஷெல்லை உடச்சிட்டு அப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம உரிச்சு அப்படியே சாப்பிட்றலாம். இதை அப்படியே ட்ராஷ் கேனில் இந்த ரிமைனிங் அப்படியே அந்த ஷெல்ஸை போட்டுடலாங்க அதை. ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபன் ஃபேக்ட் அபவுட் கலிஃபோர்னியன் பிஸ்டாஷியோஸ். யூ கேன் ஆல்சோ ஃபில் இட் அப் இன் திஸ். இதுலேயும் ஃபில்அப் பண்ணலாம். இல்லைனாக்கா இந்த மாதிரி ஒரு கேன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஜஸ்ட் டிஸ்போசபிள். நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரூட் அண்ட் சாக்லேட்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் அதை. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
அதாவது தில்ஸே பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி டெசர்ட் எல்லாம் வந்து அப்படி ஒரு ஹார்ட்டியாக பண்ணணும். இது இவ்வளோதான் அப்படின்ட்டு போடாமல் பண்ணாக்க ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ குலாப் ஜாமுன் பர் பீஸ் ஆட் பண்ணுமோ நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை இந்த மாதிரி இப்படி ஆட் பண்ணுவோம். ரொம்ப இது வந்து க்ரீம் சீஸ் ஃபில்லிங். இது யூ கேன் ஆல்சோ ஆட் பிஸ்டா பவுடர், இன்னும் கொஞ்சம் ரிச்சராக அதை ஆக்கிறதுக்கு சாப்ட் பிஸ்டாச்சியோ ஒவ்வொரு லேயர்லையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்புறம் நம்மளோட இந்த பிஸ்டா பேஸ்ட் வித் இந்த க்ரீம் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணலாம். இதை மாதிரி ஒரு 2-3 நம்ம எடுத்து வெட்டி வச்சுக்கலாம். ஸோ தட் கார்னிஷிங்க்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் க்ரீம் சீஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் டு சம்மரைஸ், இந்த லேயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குலாப் ஜாமுன் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நான் ரெடி பண்ண க்ரீம் சீஸ் ஃபில்லிங்கை வந்து பைப்பின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு யூ கேன் ஆட் சம் பிஸ்டாச்சியோ நட்ஸ், பிஸ்டாச்சியோ க்ரீம் ஃபில்லிங் போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு மூஸ் மாதிரி ஒரு ஃபில்லிங், அதை வந்து பைப் பண்ணியிருக்கோம். ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு கீப் ஆல்டர்னேட்டிங். நடுவில் இன்னும் அடிஷ்னல் குலாப் ஜாமுன்ஸை வைங்க. வை குலாப் ஜாமுன்? பிகாஸ் இட்ஸ் லைக் ஒரு ஃபியூஷன் டெசர்ட் மாதிரி இது இருக்கும் அது. அண்ட் பிஸ்தா வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாமே இந்தியன் ஸ்வீட்ஸுக்கு எல்லாமே பிஸ்டாச்சியோ ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். தட்ஸ் வை வி ஹவ் பேட் பிஸ்டாச்சியோ. க்ரீம் சீஸும் குலாப் ஜாமுனும் ரொம்ப நல்லா பேர் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு ஃபியூஷன் டெசர்ட்டாக அது இருக்கும்.